இன்றைக்கி நீர் மேலாண்மைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது பயன்படுத்திய தண்ணி. கழிவு தண்ணின்னு சொல்லக்கூடாதுன்னு வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பயன்படுத்திய தண்ணி இதில் கலக்கிறது. அதனால் நதி நீர்கள்லேயும் நீர்நிலைகள்லையும் கலக்கிறது. இதனால் அது சாக்கடை மாதிரி ஆகி நல்ல தண்ணியும் கிடைக்காம போகுது, இந்த தண்ணியும் போய் அதை நாற்றம் அடித்து ஒரு சுகாதார பிரச்சனையும் கொண்டு வருது. அது என்ன அவ்வளோ சவாலான விஷயமா? ஏன் இந்த நல்ல தண்ணியாகவும் இந்த தண்ணியை பிரித்து செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜி இல்லையா? அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். நம்மளோட பள்ளிக்கரணை ஆய்வுகள் நீர்நிலைகள் சார்ந்த ஆய்வுகளில் நமக்கு கடைசியாக எல்லாத்துலேயும் ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த கழிவுநீர் கலக்கிறது. அண்டு இந்த நீர் மேலாண்மையில் ஒரு முக்கியமான பங்கு இந்த கழிவு நீரை எப்படி நம்ம மேலாண்மை பண்ணுறோன்றது தான். நம்மளோட கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நமக்கு சென்னையை பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ வாட்டர் டெவலப்மெண்ட்டு குடி தண்ணி கொடுக்கக்கூடிய அதே துறை தான் இந்த கழிவு நீர் மேலாண்மையும் செய்ய சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களோட வேலை. ஸோ இவங்க வேலை சரியாக செய்கிறாங்களா அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம்னா டேட்டா கூட தேவையில்லை. நீங்கள் சென்னையில் நடந்து போய் பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு கூவம்னாலே நாட்டம் பிடிச்ச சாக்கடை ஓடுற இடம் அப்படின்னா கூவம்னு சொல்கிறாங்க. இப்போ தாமிரபரணியில் சமீபத்தில் அங்கே உள்ள மக்கள் சொல்லும்போது தாமிரபரணியை கூவம் மாதிரி ஆக்கிட்டீங்க அப்படின்னு அந்த ரெஃபரன்ஸே அங்கே தான் வருது. ஸோ அப்போ அந்த ஆறு இப்போ சாக்கடையாக ஓடுது அப்படின்னா அப்போ இவங்களோட மேலாண்மை இன்னும் பத்தலை, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இவங்க எவ்வளோ காசு போடுறாங்களோ இவங்க ஒரு தனியாக தப்பான டைரக்ஷனில் போகிறாங்க. இதை இப்படி செஞ்சால் இது இன்னும் எவ்வளோ காலமானாலும் இது செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான ஆமாம் ஏதோ ஒன்று பண்ணுறோம். இந்த ஒரு 50 வருஷம் நம்ம பார்க்குறோன்னா இவங்க இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ 1000 கோடிகள் அதில் போட்டிருக்கோம். ஆனாலும் அது சரியாகலைன்னா அப்போ நம்ம டைரக்ஷன் தப்பு. அப்போ நம்ம அதை ரிவ்யூ பண்ணணும், வேறு என்ன பண்ணால் இது சரியாக வரும். இப்போ நம்ம ஒரு 100 லிட்டர் தண்ணி ஒரு மனுஷன் இது பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 80 லிட்டர் கழிவாக வருது சேருது அப்படின்றது. இப்போ நம்ம மக்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ எம்எல்டி தண்ணி தரோம் அப்படின்னு மெட்ரோ வாட்டர் முடிவு பண்ணும்போது இவ்வளோ எக்ஸஸ் தண்ணி வெளில வரப்போகுதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அதுக்கான அதை ட்ரீட் பண்ணுறதுக்கான தேவையான திட்டங்களை அவங்க சரியாக பண்ணணும். இப்போ இதில் பிரச்சனைகளே எங்கே வருது அப்படின்னா இப்போ நம்ம நீர் மேலாண்மையில் இந்த கழிவு நீர் மேலாண்மையிலையும் சரி குப்பை மேலாண்மையும் நம்ம ஒன்று எடுத்துப்போம். இது எல்லாமே எங்கே வருது அப்படின்னா ஒரு சின்ன இடத்துல ஜென்ரேட் ஆகும்போது அங்கேயே நம்ம அதை சரி செஞ்சிட்டோம்னா அது எஸ்கலேட் ஆகலை. ஆனால் இப்போ இங்கே சின்ன இடத்துல வர்றதை நான் இங்கேயே சரி செய்யாமல் இதை கொண்டு போய் எல்லா இடத்துல இருக்கிறதையும் கொண்டு சேர்த்து ஒரு பெரிய ஒரு குவியலாக அதை சரி பண்ணி அங்கே நான் இதை சரி பண்ணுவேன்னு வரும்போது நாம் போடுற பூதாகரமாக ஆயிடுது. நம்ம எவ்வளோ காசு போட்டாலும் எவ்வளோ மேன் பவர் போட்டாலும் அதை நம்மளால் சரி பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு கழிவு நீர் எங்கே உற்பத்தி ஆகுதோ அப்போ அங்கேயே நம்ம அதை சார்ட் பண்ணக்கூடிய வேலையை நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அப்போ எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுகளில் தான். ஸோ அப்போது ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு ஒரு தண்ணி நம்ம இவ்வளோ குடிக்கிறோம், இவ்வளோ தண்ணியை நம்மளோட அன்றாட வீட்டு க்ளீன் பண்ணுறதுக்கோ துவைக்கிறதுக்கோ பண்ணுறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ தண்ணி வெளியில் கழிவாக வரப்போகுது. அப்போ அந்த சைட்டுக்குள்ளாரே அந்த பிளாட்டுக்குள்ளாரே நம்ம அதை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது ட்ரீட்டிங் தி இஷ்யூ அட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அங்கேயே என்ன பண்ண வேண்டிய அவசியம்ன்றது நமக்கு இருக்கு. இப்போ அம்ருத் கைட்லைன்ஸில் கூட ஆமாம் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ அவங்க 20% தண்ணியை ட்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ கடல்ல இருந்து இவ்வளோ சதவீதம் கொண்டு வரணுன்ற மாதிரி பயன்படுத்திய தண்ணியில் இவ்வளோ சதவீதம் கொண்டு வரணும் திரும்ப கொண்டு வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த தண்ணி எங்கே போகுது? கடைசியாக வேறு வழியே இல்லை, இதுக்கு நம்ம புதுசாக ஆறை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி தண்ணி ஓடிட்டு இடத்துல தான் கொண்டு போய் விட முடியும். ஸோ அப்போ கொண்டு போய் விடும்போது இந்த தண்ணியை ட்ரீட் பண்ணி விட்டால் தான் அந்த ஆறாக ஓடும், இல்லைனா இப்போ இருக்கிற மாதிரி சாக்கடையாக தான் ஓடும். அப்போனா நீங்கள் ஒரு சின்ன இடத்துல ஜென்ரேட் ஆகிற தண்ணியை ஒரு வீட்டில் ஜென்ரேட் ஆகிற தண்ணியை ஒரு 10 வீடுக்கு ஜென்ரேட் ஆகிறதெல்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு பைப்பை போட்டு 10-100 வீடாகி அந்த பைப்பை கொண்டு போயிட்டு காவாயில் பம்ப் பண்ணி அது ஒரு தெரு ஒரு வீடு ஒரு தெரு அப்புறம் ஒரு வார்டு இவ்வளோ ஏரியாவில் ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட்டை கொண்டு போயிட்டு பைப்பை போட்டு கொண்டு போய் நான் சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்குன்னு கொண்டு போகிறேன்னா அதோட கெப்பாசிட்டி அதால் ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா இப்போ நமக்கு இன்றைக்கி ஒரு தெருவில் 10 வீடு இருக்குது,
அடுத்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து பில்டிங்கும் வந்து நீங்கள் இன்னும் ஹைட்டு கட்டுங்கன்ட்டு அப்ரூவலில் எல்லாமே வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்போது 100 பேர் இருக்கிற இடத்துல வந்து இப்போ 1000 பேர் ஆயாச்சு. ஆனால் நீங்கள் பைப் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தண்ணி தான் போக முடியும்னு இருக்குது. அது போய் சேர்ற எஸ்டிபியோட ஃபெசிலிட்டியோட கெப்பாசிட்டியும் இவ்வளோ தான் இருக்குது. இவங்க ஆனால் போடும்போது இவ்வளோ பைப்பு போடுறோம், இவ்வளோ கெப்பாசிட்டிக்கு போடுறோன்னா இவங்க ப்ராஜெக்டை முடிக்கும் போது 10 வருஷம் ஆகிடுது. அதுக்குள்ளே இங்கே பாப்புலேஷன் ஏறிடுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்குள்ளார இங்கே வந்து அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது. இவ்வளோ எக்ஸஸ் தண்ணி வெளில வரானுங்க. அப்போ நீங்கள் அங்கேயே தான் நீங்கள் அதை வந்து ட்ரீட் பண்ணி ஆகணும். அப்போ அந்த ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன, இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் வந்து சின்ன சின்ன எஸ்டிபிசி இப்போ லேக் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஆறை தேடி ஓட தேவையில்லை. பக்கத்துலேயே வந்து அந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோப்புக்கு ஏற்ற மாதிரி ஏரிகள் இருக்குது, கிரேடியன்ட் பார்த்து வச்சுருக்காங்க, க்ளீனாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு பகுதியிலேருந்து வர கழிவு நீரை அழகாக அந்த லேக்குக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாடுலர் எஸ்டிபி அது வந்து இப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு 10 கோடியோ 100 கோடியோ செலவு பண்ணாமல் லோ காஸ்ட்லேயே நீங்கள் வந்து 1 கோடிக்கு உள்ளார சின்ன சின்ன யூனிட்ஸாக போட்டிங்க அப்படின்னா இங்கே வர தண்ணி வந்து எவ்வளோ தண்ணி வந்தாலும் நீங்கள் ட்ரீட் பண்ணி ஏரிக்குள்ளே விடும்போது ஏரி ஆல்ரெடி கனெக்டடாக தான் இருக்குது. நம்ம ஊரில் எல்லாமே வந்து கேஸ்கேரிங் சிஸ்டம் தான். ஸோ இங்கே விட்டுட்டாலே இந்த தண்ணி வந்து திரும்ப அடுத்த இதுக்கு போகிறதுக்கு தேவைப்படுற பைப்பெல்லாம் நீங்கள் எதுவுமே போட தேவையில்லை, அது பாட்டுக்கு போகும். இப்போ அந்த பகுதியில் வர பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஓகே, ஒரு எஸ்டிபி போட தண்ணியை கொண்டு நீர்நிலையில் கொண்டு விடணுன்றீங்க இல்லையா, பயன்படுத்திய தண்ணியை ட்ரீட் பண்ணி. இப்போ நம்ம மக்கள் மனநிலை வந்து இப்போ வெளிநாடுகள் எல்லாம் நிறைய குடிக்கிறதுக்கே அந்த தண்ணியை தான் பயன்படுத்துகிறாங்க ட்ரீட் பண்ணி. அதே மாதிரி பெரிய பெரிய ரொம்ப சுத்தமான தண்ணி பயன்படுத்தக்கூடிய சிம்மு மாதிரி உள்ள ஃபேக்ட்ரிஸ்லாம் கூட அந்த தண்ணியை தான் பயன்படுத்துகிறாங்கன்றாங்க. அவ்வளோ தரத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. பட் நம்ம ஊரில் அந்த தரத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறோமா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி? இல்லை, அது உறுதிப்படுத்தாதனால தான் மக்களுக்கு அந்த பயம் வருது. திரும்ப இவங்க வந்து திடீர்னு ஒரு நாள் அந்த எஸ்டிபி ஓடலன்னா திரும்ப காவா உள்ள விட்டுருவாங்க, அந்த தண்ணி நமக்கு வீட்டுக்கு வரும். திரும்ப நம்ம அது நிலத்தடி நீர் வழியா போய் திரும்ப நம்ம கிணத்துல தான் வந்து நிக்க போகுதுன்னு அந்த பயம். தண்ணியே இப்போ வந்து மெட்ரோ வாட்டர் கொடுக்கக்கூடிய குடிக்க தண்ணியையே அப்படியே குடிக்கலான்னு மெட்ரோ வாட்டர் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒரு வீட்டில் ஒன்று அடுப்பில் வச்சு அவங்க சூடு பண்ணி குடிக்கிறாங்க. இல்லைன்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், கையிலேருந்து காசு போட்டு எவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு ஆர்ஓ போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பாயில் பண்ணி குடிக்கிறாங்கன்னா அது நல்ல விஷயம் தான். ஆனால் பாயில் பண்ணிலாம் இப்போ குடிக்கிறது இல்லை, எல்லாருமே அவங்க வீட்டில் ஒரு ஆர்ஓ போட்டுருது. மினரல்ஸே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஆர்ஓ பிளான்ட் வந்துருச்சு. இல்லைனா இதை வந்து வெறுமனே நான் வந்து வீடு துடைக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு நான் கேன் தண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான கேள்வி, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து சுத்தமான தண்ணின்றதே வந்து இந்த மாதிரி ப்ராசஸில் தான் வரும், இந்த எஸ்டிபிலேருந்து வராது அப்படின்ற அது மனநிலை இருக்குது. ஏன்னா அதை அவங்க பார்க்கல, நம்ம வந்து அதை வந்து அவங்க இல்லை குறையா சொல்ல முடியாது. அப்போ இந்த எஸ்டிபிஸை வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இந்த எஸ்டிபிலேருந்து வர தண்ணி வந்து என்ன மாதிரியான டிஓடியில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க, பாராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் குளிக்கிற மாதிரியான இதுனா என்ன டிஓடியில் இருக்கணும், குடிக்கிற தண்ணிக்கு என்ன டிஓடி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் சிஸ்டமும் இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஒன்லி திங் இஸ் இது எல்லாமே லோக்கலைஸ் சிஸ்டம்ஸ். ஸோ நீங்கள் வந்து அதை அழகாக மானிட்டரும் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு பைஸ்டாண்டிங் சிஸ்டம்ஸும் அதில் ப்ரொவைட் பண்ண முடியும், பெருசாக உங்களுக்கு பட்ஜெட் ஆகாது. இப்போ நீங்கள் இதே வந்து ஒரு பெரிய சிஸ்டம் போடுறீங்க, ஒரு 100 mldக்கு ஒரு சிஸ்டம் போடுறீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு 100 கோடி ஆகிடும். ஓகேங்களா? இந்த 100 கோடி சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட்டு தான் பண்ண போகுது அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்டு 100 கோடிக்கு மேலே போச்சுன்னா இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன்லேருந்து ஃபினான்ஷியல் சாங்ஷன்ஸ் வரும். அது சாங்ஷன் ஆகிறதுக்கு ஒரு காலதாமதம் இருக்குது. அப்புறம் அந்த ப்ராஜெக்டை வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு காலதாமதம் இருக்குது. அந்த யூனிட் போடுறதோட சேர்த்து நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற பைப்லைன்லேருந்து எல்லாமே போடணும். ஸோ எல்லாமே இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எஸ்டிபின்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து அந்த பகுதி எம்எல்ஏவோட இதுக்குள்ளாரே கொண்டு வர முடியும், இல்லை அந்த பகுதி கவுன்சிலரோட இதுக்குள்ளாரே இந்த காஸ்ட்டை கொண்டு வர முடியுமா, அவங்களோட நிதியில இதை கொண்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் லோக்கலாக பண்ணலாம். ஸோ லோக்கலாக இருக்கும்போது என்ன பிரச்சனை, டெசிஷன்ஸ் டக்குன்னு எடுத்துடலாம். அண்டு இதை மானிட்டர் பண்ணுறது மக்களே மானிட்டர் பண்ணிட முடியும். பெரிய எஸ்டிபிஸில் என்ன பிரச்சனை, மானிட்டரிங்க்குன்ட்டு வந்து மக்கள் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது. இப்போது ஒரு ஏஇ இருக்கார், அவருக்கு வந்து இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினா அவர் தான் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ தண்ணி விடுறாரு, எவ்வளோ ட்ரீட்டடாக போகுதுன்றது எல்லாமே அவருக்கு தான் தெரியும். அப்போது
இந்த சின்ன யூனிட்டாக இருந்துச்சுன்னா அது மக்களோட கண்ட்ரோலுக்குள்ளார ஈஸியாக வரும். அவங்க ஒரு கேள்வி கேட்க முடியும். ஒரு ஏரியை மட்டும் சுத்தமாக வச்சுக்கிறதுன்றது வந்து ஒரு ஈஸியான வேலை தான். அந்த பகுதி அந்த நெய்பர்ஹுட் மக்கள் வந்து சேர்ந்து அதை பட் பண்ணிக்கிட்டு இது அவ்வளவு நீங்கள் ஈஸின்னு சொல்கிறீங்க, பட் இது அவ்வளவு சவாலான விஷயமா? ரிசோர்ஸ் இல்லையா? இப்போ நீங்கள் தாமிரபரணி இல்லை பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாமிரபரணிலலாம் இன்னைக்கு மக்கள் கதறாங்க, பூ மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க. இப்போ அங்கே வந்து நீங்கள் தாமிரபரணி கரையோரமாகவே பார்த்தீங்கன்னா 3-4 தொட்டியை போட்டு அந்த தொட்டியில் கடந்து 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 அப்படியே அந்த சாக்கடை வந்து நிறைஞ்சு அது அப்படியே நேரடியாக தான் ஆற்றுக்குள்ளே போகுது. இப்போ தாமிரபரணிலாம் ரொம்ப புனிதமான இது, அந்த தண்ணியை குடித்தா ரொம்ப நோய் தீந்துரும் அது இதுன்னெலாம் சொன்ன காலம் போய் இன்றைக்கி சாக்கடை அதுக்குள்ளே காலை வச்சுட்டு வந்தால் அரிப்பு எடுக்குதுன்ற லெவலுக்கு வந்தாச்சு. அப்போ இது அவ்வளவு சவாலான விஷயமா? அதுக்கு காசு இல்லையா, இல்லை உண்மையிலேயே எதை நோக்கி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு போகுது? அப்போ இல்லை, இங்கே தான் வரும்போது இது எல்லாமே வந்து அந்த திட்டங்கள் அப்படின்னு வந்து திட்டம்னாலே 100 கோடிக்கு மேலே தான் போடணும். இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு போட்டால் தான் எங்களோட பேர் நாங்கள் திட்டம் போட்டோம், இந்த திட்டம் போட்டோம், இந்த திட்டம் போட்டு இவ்வளோ தண்ணியை நாங்கள் வந்து சரி செஞ்சோம் அப்படின்னு மாதிரி இருக்குது. இது அதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து அதை எவ்வளோ தூரம் ப்ரொலாங் பண்ணி அதை இல்லை ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான திட்டங்கள் போட்டோம்னாலே பிரச்சனை தான். இப்போ இந்த பெரிய எஸ்டிபிஸில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் 100 கோடிக்கு ஒன்று பண்ணிட்டீங்க. இப்போ திடீர்னு அதுக்கு வரக்கூடிய தண்ணி வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகி நிறைய ஆயிடுச்சுன்னா அந்த 100 கோடியை திரும்ப உடனே ஆகுமெண்ட்லாம் பண்ண முடியாது. திரும்ப நீங்கள் அதே ப்ராசஸ் தான் போய் ஆகணும். திரும்ப இன்னொரு 100 கோடிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் போய் அவங்க அதை அலோகேட் பண்ணி அது திரும்ப வர்றதுக்குள்ளே இங்கே ரெக்குவயர்மெண்ட் வந்து 100 MLDலேருந்து எனக்கு 200 MLD இருந்தால் தான் அதிகமாகிடுது. ஆனால் இப்போ இவங்க பணம் இல்லாமல் பண்ணாத மாதிரி இந்த மாதிரி இல்லை. இப்போ நான் திருப்பியும் அதான் தாமிரபரணி ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, தாமிரபரணியில் இப்போ ஏதோ 300 கோடிக்கு மேலே ஏதோ ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ன்றாங்க. ஸோ அதை வந்து தாமிரபரணிக்கான டெவலப்மெண்ட்டாக தான் அந்த ப்ராஜெக்டை வந்து காட்டுறாங்க. தாமிரபரணிக்கு நாங்கள் இவ்வளோ கோடி செலவு பண்ணுறோன்னு. ஆனால் மக்கள் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு அந்த தண்ணியில் குளிக்கணும், அந்த தண்ணி பயன்பாட்டுக்கு நிறைய மாவட்டங்களுக்கு அதுலேருந்து தண்ணி எடுத்து கொண்டு போகிறாங்க. அப்போ அதை வந்து சாக்கடை இல்லாமல் பார்த்துக்கிறது தான் ப்ரையாரிட்டி. அப்போ இந்த பணத்தை கொண்டு போய் ரிவர் ஃப்ரண்ட் ப்ராஜெக்ட் நாங்கள் ஒரு பார்க்கை கட்டுறோம், காங்கிரீட் போடுறோம், அந்த ஃப்ளட் பிளைன் ஏரியாவை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு போகிறாங்க. ஏன் இந்த முரண்பாடு நடக்குது? இல்லை, இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஒரு இந்நிலைகளுக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதுலேருந்து நாங்கள் என்ன செஞ்சு நாங்கள் இதை புதுப்பிச்சோன்னு அட்வர்டைஸ் பண்ணிக்க போகிறோன்றது ஒன்று. ஸோ இப்போ நல்ல பவுடர் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டால் புதுப்பிச்ச மாதிரி. இப்போ நீங்கள் வந்து நல்ல தண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நல்ல தண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஓகே, மக்கள் வந்து பாராட்டுவாங்க. அது அடிப்படை தேவை. தந்த இதில் என்ன பெருசாக ஒன்று பாராட்டுறதுக்கு இருக்குதுன்ற மாதிரி. அப்படி இல்லாமல் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அது கூடவே வந்து நான் வந்து நீங்கள் போட்டிங் போங்க, நான் அந்த இடத்துல வந்து ஒரு கேபிள் கார் போடுறேன், ஒரு பார்க்காக டெவலப் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நல்ல தண்ணியை கொண்டு வந்துட்டு இதை பண்ணால் பரவாயில்ல, அதை செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்லலை. ஆமாம். ஆனால் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, எல்லா அட்டென்ஷனையும் முதல்ல அதை பண்ணிடுறாங்க. ஆனால் இங்கே வந்து அழுக்கு தண்ணியாக தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ வேந்தான்குளம்னு திருநெல்வேலியில் ஒரு குளம், பஸ் ஸ்டாண்டு, அதில் பாதியை பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்துட்டாங்க, புது பஸ் ஸ்டாண்டுக்கு. திருப்பி மீதி இருக்கிற குளத்தை பாதுகாக்கணும்னு அங்கே ஒரு NGO வேலை செய்து அதை எக்காலஜிக்கலி வந்து ரெஸ்டோர் பண்ணுறோன்னு பண்ணினாங்க. அப்புறம் கார்பரேஷனும் இன்னும் கொஞ்சம் ரூபாயை போட்டு அவங்க ஒரு தொகையை ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த ரெஸ்டோரேஷன் பண்ண இடத்துல இவங்க ஒரு அமௌண்ட்டை போட்டாங்க. ஆனால் இப்போமா அங்கே வந்து சாக்கடைகளை உள்ளே கண்ட்ரோல் பண்ணுறது குறைஞ்சிருக்கா, தண்ணி வரத்து கால்வாய்களை சரி பண்ணியிருக்கிறாங்களா, வெளியே போகிற கால்வாயை சரி பண்ணியிருக்காங்களா, அது நடக்கலை. ஆனால் அதை சுற்றி பார்க்கு கட்டி வச்சாச்சு. ஆனால் இப்போ அங்கே ப்ராஸ்டியூஷன் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா எனி டைம் அங்கே இவ்வளவு அள்ளலாம், காண்டம்ஸ் அள்ளலாம், அந்த மாதிரி அந்த பார்க் இருக்குது. ஏகப்பட்ட பார்க்கு இருக்குது, அன்யூட்டிலைஸ்டு ஆர் அண்டர் யூட்டிலைஸ்டு. ஆனால் அந்த வேந்தான்குளத்தை நாங்கள் பண்ணணும்னு சொல்லி நீர் மேலாண்மைக்காக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அவார்டு வேறு கொடுத்தாங்க. அதை அப்போ இது எங்கேயோ ஒரு இடத்துல முன்னுரிமை கொடுக்க வேண்டிய திட்டங்கள் வேறு, ஆனால் செய்யக்கூடிய திட்டங்கள் வேறையா? இது ஒரு முரண்பாடாக இருக்குதா? ஆமாம், அது ஒரு முக்கியமான முரண்பாடு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் இதில் டிபார்ட்மெண்ட்ஸும் வருது. இப்போ ஒரு குளத்தை வந்து நீங்கள் சரி செஞ்சு இது பண்ணணும் அப்படின்னா, குளத்துக்கு ஆன கஸ்டோடியன் வந்து WRD. குளம் நல்லா இருக்கா இல்லையாண்ட WRD தான் என்ஷோர் பண்ணணும். அவங்க அதை பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? இப்போ குளத்தில் வந்து பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ முக்கியமான பிரச்சனை வந்துட்டு இந்த கழிவு நீர் வர்றது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கழிவு நீர் வர்றதை வந்து அந்த கார்ப்பரேஷன் வந்து அதை அட்ரஸ் பண்ணணும். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இதுக்கான ஆக்ஷனை எடுக்கணும். இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த பகுதியை வந்து ஒரு பப்ளிக் ஸ்பேஸாக மாற்றுறதுல தான் அந்த கார்ப்பரேஷன் வந்து முன்னெடுக்கிறாங்க. நான் பார்க்கு போடுறேன், இது போடுறேன், இந்த மாதிரியான விஷயம். காமெடி வரும் இல்லையா? இப்போ வந்து மரம் வைக்கிற ஒருத்தர், பள்ளம் நோண்டுற ஒருத்தருக்கான், மரம் வைக்கிற ஒருத்தருக்கான், கூடிய 3 பேருக்கு கான்ட்ராக்டை கொடுத்துருவாங்க. ஆமாம், தோன்றவன் வேலைக்கு வருவான்,
மூடுறவன் வேலைக்கு வருவான், தண்ணி ஊற்றுறவன் வேலைக்கு வருவான், மரத்தை வைக்கிற கான்ட்ராக்ட் எடுத்தவன் வேலைக்கு வர மாட்டான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 வேலை. நீங்கள் வந்து அந்த பார்க் பண்ணுறது, தண்ணியை வந்து சரி பண்ணுறது, அந்த பொல்யூஷனை கட் பண்ணுறது. இப்போது அந்த பொல்யூஷனை கட் பண்ணால் தான் தண்ணி வந்து நல்ல நிலைமைக்கு ஆகும், ஆர் ட்ரீட் பண்ணி வரும். இப்போ இந்த பொல்யூஷனை கட் பண்ணுறதும் இந்த தண்ணியோட குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்து நீங்கள் ஒரு லாங் டேர்மாக தான் அதை பண்ண முடியும். அண்ட் ரெகுலராக பண்ணி ஆகணும். டே டு டே வந்து அதை நீங்கள் அசஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது அதுக்கு வந்து எங்கேஜ் ஆகிறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் ஈஸி வேலை என்னென்னா இந்த பார்க்கு கட்டுறது. கான்ட்ராக்ட் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளார பார்க் ரெடி ஆகிடும், மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு நாங்கள் இந்த ஒரு பார்க்கை நாங்கள் சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு இது பண்ணிடும். ஆனால் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் வந்து இப்போ நீங்கள் வேந்தன் குளம் மாதிரி சென்னையில் நிறைய பார்க்குக்கு வந்து அவங்க இதே பார்க்குன்னு சொல்லி ஒன்று போடுறாங்களே. ஆமாம், ஸ்பாஞ்ச் பார்க்கு அது இன்னொரு ப்ராஜெக்ட், அது நம்ம தனியாக பண்ணலாம். இப்போ இங்கே குளங்களை சுற்றி போடக்கூடிய ப்ராஜெக்ட், ஏரிகளை சுற்றி போடக்கூடிய ப்ராஜெக்டுன்றது வந்து பெரும்பாலும் அந்த ஏரிகளோட ஹெல்த்து, அதாச்சும் தண்ணி அங்கே நல்லா இருக்கா, அங்கே வந்து மீன்கள் வர ஆரம்பிச்சிருச்சா, அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத காட்டிலும் அப்படியே அப்ரப்டாக நான் என்ன பண்ணுறேன்னா பண்டை நல்லா ஏற்றி போட்டு பேவரை போட்டு அங்கே ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு மக்கள் நடக்கிறதுக்கு அங்கே ஒரு பார்க் ஒன்று கட்டிட்டு கியாஸ்கெல்லாம் போட்டு நைட்டு காம்ப்ரிஹென்சிவாக யோசிக்கிறது இல்லாமல் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, அந்த தண்ணி சுத்தம் பண்ணி அந்த கழிவு நீரை உள்ளே விடணுன்றது வந்து கஷ்டமாக இருக்கிறதுனால அதை பிளாக் பண்ணி டைவெர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இடத்துல டைவெர்ட் ஆகிறது அடுத்தடுத்தமாக டைவெர்ட் ஆகி வரும்போது அதோட லோடு வந்து பயங்கர ஹெவி ஆகிடுது. ஆட்டோமேட்டிக்காக எஸ்டிபிக்கு போகும்போது அதால் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ பள்ளிக்கரணையில் பார்த்திங்கன்னா எல்லா ஏரிகளையும் வந்து டைவெர்ட் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ சிட்லப்பாக்கம் ஏரியில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ டைவர்ஷன் பண்ணாங்க. பேசிக்கலி அங்கே வந்து ஒரு வெல்லு ஒன்று கட்டி அந்த வெல்லில் வர வாட்டரை ட்ரீட் பண்ணி டைவெர்ட் பண்ணோன்றது. பட் எக்ஸஸ் திடீர்னு வருது அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு டைவர்ஷன் கெனால் கட்டுறோன்னு சொல்லி கட்டினாங்க. இப்போது கடைசி வரைக்கும் அந்த வெல்லு கட்டிட்டாங்க, எஸ்டிபி கொண்டே வரல. ப்ராஜெக்டை முடிச்சுட்டாங்க. இப்போ அது பயங்கர ஆக்டிவான ஒரு பப்ளிக் ஸ்பேஸ் ஆயிடுச்சு. பட் அந்த வெள்ளிலேருந்து தண்ணி ஃபில் ஆகி திரும்ப அந்த டைவர்ஷன் கெனால் வழியாக அடுத்த ஏரிக்கு தான் போகுது. ஸோ சிட்லப்பாக்கம்லேருந்து செம்பாக்கம் ஏரிக்கு போகும்போது செம்பாக்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு 3 ஏரியிலேருந்து இதே மாதிரி டைவர்ட் ஆகி தண்ணி வரும்போது அந்த ஏரி வந்து இன்னும் மோசமாயிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஃபைனலாக எங்கே போகுது, திரும்ப பள்ளிக்கரணைக்கு போகுது. பள்ளிக்கரணையிலேருந்து திரும்ப சாக்கடை கால்வாய் ஆயாச்சு. ஸோ அப்போ இதை நீங்கள் வந்து அந்த ஏரிக்கு வரும்போதே நீங்கள் ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஊரில் வந்து இதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ரிவரை கனெக்ட் பண்ணுறதோட ஏரிகள் தான் நம்மளோட பகுதிகளை வந்து ஈஸியாக கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் பயன்படுது. அந்த கிரேட் அங்கேருந்து தானே தண்ணி எடுத்து இப்போ போரூர் ஏரி இந்த மாதிரி ஏரிகள்ல இருந்து தான் தண்ணி எடுத்து ட்ரிங்கிங் வாட்டர் கொடுத்துட்ருக்குறாங்க மெட்ரோல இருந்து. இப்போ போரூர் ஏரிக்குள்ளே கழிவுநீர் வருதா வரலையான்ற கேள்விக்கு வந்து யாராலையும் டைரெக்டாகவே ஆன்சர் பண்ண முடியாது. வரலன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம எடுத்து டிடிஎஸ்லாம் செக் பண்ணோம்னா தான் தெரியும் அங்கே பியூடி என்ன இருக்குது எல்லாமே வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு அதான் அட்ரஸிங் த இஷ்யூ அட் சோர்ஸ். சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அதை சால்வ் பண்ணிடலாம். அது பண்ண முடியும், ஃபீஸிபிள் அப்படின்னு சொல்லி இது பண்ண முடியும். பெங்களூரில் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இதில் பெருமளவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லும் ஆயிருக்காங்க. அந்த சிஸ்டம் வந்து நம்ம இங்கே அடாப்ட் பண்ணுறதுக்கான என்ன வாய்ப்புகள் இருக்குன்றதும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது நம்ம பல ஊர்களில் இந்த பிரச்சனைகள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? தப்பு கிடையாது. அந்த மாடல்ஸை நம்ம தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ தமிழக முதலமைச்சர் வந்து கனவை சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம கனவையும் அப்படியே சொல்லி வைப்போம். தமிழகத்தில் உள்ள எல்லா ஆறுகள் நீர்நிலைகளில் வந்து இந்த பயன்படுத்திய தண்ணீர் உள்ள நுழையாமல் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த அமிர்த்து சொல்லியிருக்கிற மாதிரி 20% வாட்டரை வந்து ரீயூஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கனவாக நாங்களும் சொல்லி வைக்கிறோம். செய்து கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். நன்றி.